உங்கள் எல்லாருக்கும் டிஜிட்டல் பில்லரி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கிறது தெரியுமா? சொல்கிறேன். அதாவது கோர்ட் இல்லை, ஜட்ஜ் இல்லை, ஆனால் பனிஷ்மெண்ட் மட்டும் கிடச்சிருச்சு. இது எப்படின்னா, கடந்த Jan 16 அப்போது கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஒரு க்ரௌடரான ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்ததாக சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் பயங்கர வைரல் ஆகுது. வைரலான அடுத்த 2வது நாளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மிஸ்டர் தீபக் 42 இயர்ஸ் ஆகுது, தூக்கு மாட்டி இறந்து போகிறார். அது இப்போ கேஸுக்கு இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சே, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கு மாட்டி செத்து போயிருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன் போட்டிருக்குது. நான் ஏன் இந்த கேஸோட இந்த டிஜிட்டல் பில்லரிங்கிறத நான் இன்க்ளூட் பண்ணேன்னா, பழங்காலத்தில் அதாவது மிடிவல் யூரோப்பில், நான் இப்போ இருக்கிற இந்த இங்கிலாண்டில் தப்பு செய்கிற யாராக இருந்தாலும் அவங்கள இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல ஒரு பில்லரில், அந்த பில்லரில் கட்டி போட்டு நிற்க வச்சுருவாங்க ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி. அந்த க்ரௌடு அந்த மனுஷனை பார்த்து சிரிக்கும், அசிங்கப்படுத்தும், கேவலமாக பார்க்கும். ஒரு மாதிரி எதை கொண்டு வேணாலும் எரி வாங்கலாம், கள்ள தூக்கி எரி வாங்கலாம். ஸோ அதெல்லாம் நடக்கிறப்போ ஜென்ரேஷ்னல் ரெப்புடேஷ்னல் டேமேஜுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரெப்புடேஷ்னல் டேமேஜ் நடந்துச்சுன்னா அந்த மனுஷன் நாளைக்கு வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாதுல்ல. ஸோ அதுதான் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான முக்கியமான ஒரு காரணம். அதை தான் இப்போ டிஜிட்டலாக நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா, இந்த ஒரு பெரிய இடம் தான் சோஷியல் மீடியா. கட்டி போடுறதுக்கான டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வீடியோ. இப்போ அந்த மனுஷன் தான் அந்த தீபக். அந்த மனுஷன் தப்பே பண்ணல. இப்போ நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இப்போ ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக போகுதுன்றதுனால அது என்னன்னு தெரியாமல் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாதீங்க. அதாவது அதை பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு டைம் ஒரு அப்பாவியான உயிர் பறிபோகக்கூடாது. எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. ஸோ அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பொறுப்போடு இருங்க.